அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். ஆம், தை மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? அவளுடன் எதிர்பார்க்கிறீர்களா? ஆம், வேலையில் மாற்றலும், வேலையில் நுணுக்கமும், மாமன் உறவின் தயவும் இப்பொழுது உங்களுக்கு தேவைப்படும். ஏனென்றால் பெரிய தொழிலதிபர்களும் பெரிய வேலை மாற்றங்களும் அல்லது வேலையில் பதவி உயர்வும் கண்டிப்பாக வரும். அதனோடு உபாதைகளாகிய கடன்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆனால் அது சுப கடன்கள். தைரியமாக மிதுன ராசி அன்பர்கள் கடன் வரும், கடன் வாங்குங்கள். ஆனால் அது சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. மிதுனத்துக்கு வாங்கி ஜாலியாக ஜல்சா பண்ணிட்டீங்கன்னா அந்த கடனை கட்டவே முடியாது. ஆனால் வாங்கி ஒரு வேலைக்காக, அதை வீடு கட்ட போறீங்க அல்லது தொழில் பண்ண போறீங்க, அப்படி என்றால் கடன் வாங்குவீர்கள், கடன் கட்டுவீர்கள். மிதுனத்திற்கு கேட்ட இடத்தில் இப்பொழுது படன் கிடைத்தே தீரும். தொழிலை ஆரம்பிக்க போகிறீர்கள், தொழிலை விரிவுபடுத்த போகிறீர்கள் அல்லது விட்டு போன தொழிலை இந்த மாதம் ஆரம்பிக்க போகிறீர்கள். இதனால் வரை உங்களை சற்று அலட்சியமாக பார்த்தவர்கள் அனைவரும், பாத்திரம் இவர் கட்டிட்டு வரா, பாத்திரம் இவர் வேலை செஞ்சிருவாரா, அப்படியே பட்டவரா, அந்த காலத்துல கட்ட முடியல, நானும் போட்டி பாட்டு பார்த்தேன், கட்ட முடியாது, இவர் சாதிச்சு விடுவாரா என்று பிறருடைய கேள்விக்குறிகள் உங்களை நோக்கி கேள்வி கணைகள் விடுவார்கள். ஆனால் அத்தனை கணைகளையும் அர்ஜுனனுடைய அம்பு போல வெற்றிகளை அத்தனை அம்புகளையும் தவிர்த்து விட்டு இந்த மாதம் புதிய தொழில் தொடங்குவதற்கு மிதுனமே ஆதாரம், மிதுனமே அவதாரம். மிதுனத்தில் எந்த கிரகம் நின்றாலும், மிதுன ராசி நேயர்கள் யாராக இருந்தாலும், புதிய வார்ப்புகளும் புதிய வாய்ப்புகளும் புதிய கதவுகளும் சிகப்பு கம்பளம் போட்டு உங்களை வரவேற்கிறது. இந்த வரவேற்பை சரியாக பயன்படுத்தினால் அடுத்த ஆண்டு வரை உங்களால் இந்த தொழிலில் ஒரு உச்சத்தை தொட முடியும், தொடுவீர்கள். அதனால் வாய்ப்பை பயன்படுத்துவது மிதுனத்திடம் இருக்கிறது. வாய்ப்பை தவறிவிட்டால் வாய்ப்பே இல்லை ஐயா, மீண்டும் உங்களுக்கு வேலைக்கு தான், அடிமை வேலைக்கு செல்வீர்கள். அடிமை என்பது என்ன? மாசம் சம்பளத்துக்கு ஒரு தரக்கிட்ட வேலை செஞ்சுனே இருப்பீங்க. ஆனா தொழில் ரீதியாக மிதுன ராசிக்கு நல்ல அமைப்பு, அரசாங்கமோ உடன் பிறந்தவர்களோ வீடோ அல்லது மாமனோ அல்லது மூத்த அக்காளோ அல்லது உங்களுக்கு மேல இருக்கிற எத்தனை அக்காக்கள் அண்ணன்கள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் அவர்களால் நல்ல உறவுகளும் ஊதியங்களும் நல்ல பண்புகளும் கிடைக்கும். ஆக மிதுனம், வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்பை தவறிவிட்டால் வாழ்க்கை இல்லை, வேதனை தான். அதுபோல வாங்கிய கடனை சரியான விஷயத்திற்கு பயன்படுத்துங்கள், நிலையான விஷயத்திற்கு பயன்படுத்துங்கள். அனுபவம் இல்லாத தொழிலில் முதலீடுகளை செய்துவிட்டு வருத்தப்படாதீர்கள். ஆக அனுபவமும் உங்க தொழில் மேலாண்மையும் இந்த மாதம் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புள்ளது, வெற்றி கொள்ளுங்கள். ஆக மிதுனத்திற்கு கடன் வரும், ஆனால் அந்த கடனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.